டேய் மாப்பிள்ள, சமைக்கலாமா எப்படிரா? இதுக்கு மேலே எங்கடா சமைச்சிக்கிட்டு டயர்டாகவும் இருக்கு. பேசாம ஃபுட்டு ஆர்டர் போட்டுடலாம். ஆ சரி, அப்போ நான் ஆர்டர் பண்ணிடுறேன். ஆ ஏன் இன்னைக்கு அந்த பொண்ணு ஒழுங்காவே பேசல? ம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னடா போட்டியா? ஆ போட்டேன்டா, பிரியாணி போட்டிருக்கேன். ஆ சரி சரி. என்ன மாப்பிள்ள, என்னமோ பலமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லடா. நீ சொல்லாமலே எனக்கு தெரியுதுடா அது என்னன்னு. என்ன தெரியுது? எல்லாம் அந்த பொண்ணு தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. மாப்பிள்ள, சும்மா சொல்லாத மாப்பிள்ள. இல்லடா மாப்பிள்ள, ஒரு நேரம் அந்த பொண்ணு நல்லா பேசுது, சம்டைம்ஸ் என்னன்னா பேச மாட்டேங்குது. ஓ, அதைத்தான் யோசிக்கிறியா அந்த பொண்ணு பேசலன்னு? மாப்பிள்ள, பொண்ணுங்களை புரிஞ்சுக்க முடியாதுடா. என்னமோ. டேய் யாரோ கதவை தட்டுறாங்க, யாருன்னு பாடுறா. அதுக்குள்ளே ஃபுட்டு வந்துடுச்சா என்ன? தெரியலையே, இரு போய் பார்க்குறேன். ஆன்ட்டி நீங்களா? நான் தான்ப்பா. அவன் எங்க உள்ளதா இருக்கானா? ஆமாங்க ஆன்ட்டி. கார்த்தி, நீங்களா? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? என்னடா அம்மாவை பார்த்து எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குற? இங்கே பாருங்க, அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, உங்கள் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு வந்தீங்க இங்கே? உங்களுக்கு முதல்ல இந்த அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது? ஐயோ, நம்மளை மாட்டிக்கிட்டு விட்டுறக்கூடாது கடவுளே. ஏய், ஏன்டா இப்படி பேசுற? அன்னைக்கு ஏதோ கோவத்தில் அடிச்சிட்டேன்டா, என்னை மன்னிச்சிடுறா. உங்கள் குடும்பமே எனக்கு வேணாம், உங்கள் மன்னிப்பும் எனக்கு வேணாம். தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிருங்க. டேய் தம்பி, புரிஞ்சுக்கப்பா. நான் இனிமே உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன்ப்பா. உன் இஷ்டத்துக்கு போல இருக்கலாம்ப்பா. எனக்கு தேவை இல்லை, நான் வரமாட்டேன், என்னை விட்டுருங்க. டேய் மாப்பிள்ள, ஏன்டா? ஏய், முதல்ல உங்களுக்கு அட்ரஸ் எப்படி தெரிஞ்சது? நீ தான் கொடுத்தியா? ஏய், என்னடா பேசுற? நான் ஏன்டா கொடுக்குறேன்? இங்கே பாரு மச்சான், தயவு செய்து உங்களை வெளியே போக சொல்லு. என்னை ரொம்ப டென்ஷனாக இருக்கு, என்ன தயவு செய்து வெளியே போக சொல்லு. டேய் கார்த்தி, அம்மாவை மன்னிச்சுக்கப்பா. இங்கே பாருங்க, தயவு செஞ்சு கிளம்பிருங்கன்னா கிளம்பிருங்க. டேய் என்னடா பேசுற? இந்த நேரத்துல போங்க போங்கன்னா எப்படிடா போக முடியும்? வர தெரிஞ்சவங்களுக்கு போகவும் தெரியும். மாப்பிள்ள, ஏன்டா இவ்வளோ கோவப்படுற? ஏய், அதெல்லாம் உனக்கு புரியாது. டேய், உங்க அக்கா கல்யாணம் வேற இருக்குடா, இந்த நேரத்துல இப்படி பண்ணாதடா. ஓ, அதானே பார்த்தேன், என்னடா வந்திருக்கீங்களேன்னு. காரியம் இருக்கவும் வந்திருக்கீங்க. டேய், அப்படியெல்லாம் இல்லடா. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், நீ ஏன்டா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்கள் பாசத்தெல்லாம் புரிஞ்சனால தான் நான் இப்படி பேசுகிறேன். இங்கே பாருங்க, உங்ககிட்ட எனக்கு இதுக்கு மேலே பேச விருப்பம் இல்லை. தயவை செஞ்சு கிளம்பிடுங்க, என்னை விட்டுருங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னது தான். டேய், காலில் கடை விழுகிறேன்டா, வீட்டுக்கு வேணா தயவு செஞ்சு. ஆன்ட்டி என்ன பண்றீங்க? எந்திரிங்க. எந்திரிங்க, முதல்ல எந்திரிங்கன்னு சொன்னேன் உங்களை. நீ வீட்டுக்கு வரேன்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன். ஐயோ, தயவு செஞ்சு எந்திரிங்க, வரேன். வாப்பா, நம்ம வீட்டுக்கு போவோம். நீங்கள் போங்க, நான் நாளைக்கு வரேன். வருவல்ல? வரேன்னு சொன்னேன். டேய், இப்போ எப்படிடா தனியா போவாங்க? கீ தரேன், கூட்டிட்டு போய் விடுறா. இல்லப்பா, இருக்கட்டும், நான் போயிடுவேன். ஃப்ரெண்டு முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்கள, அதுக்கு தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கேன். இரு. என்ன அம்மா அப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளே காணோம். சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த இருட்டில் தனியாக போய் அவனை கூட்டிகிட்டு வரேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு. கடவுளே. விடிஞ்சிருச்சா? நைட் அப்படியே இங்கேயே தூங்கிட்டேன் போல இருக்கே. அம்மா வந்துட்டாங்களா இல்லையா? என்ன இவன் மட்டும்தான் படுத்திருக்கா, இன்னும் அம்மா வரலையா? இல்லை வந்துட்டாங்களா? எங்கே போனாங்க? ஐயே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஏ சரசி, அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. அம்மா எங்கம்மா போனீங்க? நைட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க? அங்கிட்ட ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன். ஏன் என்னாச்சு? ஏம்மா நைட்டு எத்தனை மணிக்கு தாம்மா வந்தீங்க? ஒரு 10-10:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேனே. நீ இங்கேயே படுத்துட்ட. சரி, உன்னை எதுக்கு எழுப்பானேன்னு நான் உள்ளே போயிட்டேன். ஓ சரிம்மா. என்னம்மா சொன்னான் அவன்? இன்னைக்கு வரேன்னு தான் சொல்லியிருக்கான். என்ன பண்ணுறான்னு தெரியலை. வரேன்னு சொல்லிட்டான்லம்மா, வந்துடுவான். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. வந்துட்டா சரிதான். சரி, நீ ரேஷன் கடைக்கு கிளம்பு, நான் பையெல்லாம் எடுத்து தரேன். சரிம்மா. ஏய், இங்கே என்னடா பண்ணுற? சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன்.
சரி இரு, நான் போய் ரேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் எதுக்கு போய்கிட்டு? நானே போகிறேன். நீ வீட்டில் இருடா, நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன். சொன்னா கேளுங்க, கொடுங்க, நான் போயிட்டு வரேன். சரி இரு, போய் ரேஷன் கார்டை எடுத்துட்டு வரேன். ஆ ஐயா, இது என்ன சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடியே 4 பேர் 5 பேர் நிக்குது. நமக்கு முன்னாடி இருக்கிறது யாரு? சரசு. என்னம்மா சரசு, நீ வந்திருக்க? உங்க அம்மா வரலையா? இல்ல, நான் தான் எப்பயும் வருவேன், அம்மா வரமாட்டாங்க. ஓ, ஏன் நீ வேலைக்கும் போயிட்டு அங்கிட்ட அலைஞ்சிட்டும் வர? உங்க அம்மா வீட்டில் தானே இருக்கு, அதை அனுப்பிவிட வேண்டியதானே? இன்னைக்கு லீவுக்கா, அதான் நானே வந்துட்டேன். இருக்கிற வரைக்கும் செய்ய வேண்டியதுதான், அதுக்கு மேலே அவங்க பார்த்துக்க போகிறாங்க. என்னடா இது, போனால் வாங்கிட்டு வந்துடலான்னு நினச்சா நமக்கு முன்னாடி இத்தனை பேர் நிற்கிது. ஆ என்னம்மா? என்னங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏதோ மூஞ்சியெல்லாம் வாட்டமா இருக்கு. இது ஒன்றும் இல்லை, நீ உன் வேலையை போய் பாரு போ. என்னங்க, என்னன்னு சொல்லுங்க. என்னத்தான் சொல்கிறது, என் மண்டைக்குள்ளே அதே தான் ஓடிட்டு இருக்கு. ச்சே, சின்ன பசங்க முன்னாடி அசிங்கமாக போச்சு எனக்கு. நீங்க ஏன் அதையே நினைக்கிறீங்க? விடுங்க, இந்த இடம் இல்லைன்னா வேற இடம் பார்த்துக்கலாம். எனக்கு இடம் கூட பிரச்சனை இல்லை, அது போனால் போகட்டும். ஆனால் அவனுங்க இந்த சுண்டக்கா பசங்க முன்னாடி அசிங்கமாக போனதான் எனக்கு இன்னும் நினச்சா வேதனையாக இருக்குது. ஏங்க வருத்தப்படாதீங்க, என்னைக்காவது ஒரு நாள் எதுக்காவது மாட்டுவாங்க, மாட்டாமலா போவாங்க. ஆனால் மாட்டும் போதே விட்டுட்டு இருந்துட்டேன், இனி என்ன பண்ணுறது? என்னங்க என்னமோ வாய்க்குள்ளே பேசிக்கிறீங்க. ஆட ஒன்றும் இல்லடி, நீ போய் வேலையை பாரு. நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை தான் துரத்துடல இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க சார். இதில் என்னப்பா இருக்குது, ஏதோ நம்மளால முடிஞ்சதை செய்ய வேண்டியதான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவும் விடக்கூடாது. இப்படி நீ பயந்துக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்க, ஏறி மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அதுவும் கரெக்டு தாங்க. கண்டிப்பா எனக்கு சாயந்தரம் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் உங்களை காலையிலே வர சொன்னேன். எனக்கு இடமெல்லாம் பிடிச்சிருக்கு. அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஐயா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுங்க ஐயா. நான் அதை மீறி பேரம் பேசலாம் விரும்பலை. பேரம் பேசுகிற சூழ்நிலையிலையும் நான் இப்போ இல்லை. புரியுதுப்பா, நான் முன்னாடி வந்தவங்கள மாதிரிலாம் நான் கிடையாது. என்ன இப்போ இந்த இடம் 20 லட்சம் போகுது, நான் 20 லட்சத்தையே தந்து வாங்கிக்கிறேன்ப்பா. கையில் 10 தாரேன், அக்கௌண்ட்டில் 10 போட்டுடுறேன். உங்களுக்கு ஓகே தானே? சரிங்க தான் ஐயா, உங்களுக்கு எப்படி தோதோ அப்படியே பண்ணுங்க. சரிப்பா, அதை சொல்லி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்படின்னா நாளைக்கு பத்திர வேலையெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்க ஐயா. நான் கிளம்புறேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் அங்கிட்டு வேலை இருக்குது, வரேன். சரிங்க ஐயா. மாப்பிள்ள பரவாயில்லடா, ஏதோ நல்ல மனுஷங்கிட்ட மாட்டிக்கிட்டனால தப்பிச்ச. அவன் கிட்ட மாட்டிக்கிட்ட, முடிஞ்சதும் ஜோலி. மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் உனக்கு தான்டா நன்றி சொல்லணும். டேய் என்னடா பேசுற? என்னை தனியாளா பாக்குறீங்களா என்ன? 2 பேரும் இஷ்டத்துக்கு சொல்றீங்க. சரிடா மச்சான், கோச்சுக்காதடா. இப்போ எப்படா இருக்கு அப்பாவுக்கு? இப்போ கொஞ்சம் ஓகே தான் மச்சான், சம்டைம்ஸ் தான் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆயிடுது, அதனால் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரிடா, நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, எல்லாம் நல்லபடியாகவே முடியும், சரியா? சரிடா மாப்பிள்ள, நீங்கள் நாளைக்கு மட்டும் வந்துடுங்கடா. நான் கிளம்புறேன். சரிடா. வரேன்டா மாப்பிள்ள. சரிடா. வாடா, நம்மளும் போகலாம். நம்மளும் போலாமாவா? எப்பா நீ வீட்டுக்கு கிளம்பு. டேய் என்னடா? என்னடாங்கிற? நேற்று தானே உங்க அம்மா அவ்வளோ கெஞ்சிட்டு போனாங்க. போடா, போய் தலையாவது காமிச்சிட்டு வாடா. ஏன்டா இப்படி பண்ற? போகிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது, இவன் வேற போங்கிறான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அக்கீஸ் ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.